அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை எப்படி வாழணும், எதுக்காக வாழணும், நிறைய அனுபவம் இருக்கும். பாருங்க, எங்கோ இருந்து இருவர் ஒன்றாக சேர்ந்து, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் நாம் இனி நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு இந்த ஒரு வாழ்வை தேர்ந்து கொண்டு, உன்னை நான் நீயாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய குணாதிசயங்களோடு உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னையும் அப்படி நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சரணடைந்து
ஒரு 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை கடந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு 10 வருஷம் கல்யாணம் ஆன ஒரு தம்பதியர் ஒரு சாமியார்கிட்ட போனாங்களாம். சாமியார்கிட்ட போயிட்டு, சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி, ஆனால் ஒரே சண்டை சாமி, ஒரே சண்டையா? அப்போ அவர் கேட்டாராம், எத்தனை குழந்தைங்கம்மா? எங்களுக்கு 7 குழந்தைங்க சாமி. சண்டை போடுற நேரத்தில் சண்டை போடுறீங்க, மற்ற நேரத்தில்மா அப்படின்னு கேட்டார். சரி வா, அப்படி கூட்டிட்டு போய் ஒரு பெரிய விறகு அங்கே எரிஞ்சிட்டு இருந்துச்சான். பெரிய விறகு கூட்டத்தில் அது எரிஞ்சிட்டு இருந்தது. அதை 2 கொல்லிக்கட்டையை 2 பேர்கிட்ட கொடுத்து இதை அணைங்க அப்படின்னு சொன்னார். 2 பேரும் அந்த நெருப்பு கொல்லிக்கட்டையை வச்சு அந்த நெருப்பு அணைக்க பார்க்குறாங்க. நெருப்பு அணையவே இல்லை. அப்புறம் உடனே என்ன அணைக்க முடிஞ்சதா? இல்லை. சரி வா, ஒரு கொல்லிக்கட்டையை வாங்கிட்டு அதில் போட்டுட்டு ஒருத்தர்கிட்ட வாளியை கொடுத்தார், ஒரு கிட்ட நெருப்பு கொடுத்தார். அப்போ அந்த வாளி நிறைய தண்ணி வச்சுருக்கிறோம், எடுத்துகிட்டு போய் அந்த நெருப்பு மேலே ஊற்றுனாங்க. நெருப்பு அணைஞ்சிச்சு. பார்த்தியா, ஒருத்தர் நெருப்பாக இருந்தால் ஒருத்தர் அதை இணைக்கிற நீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நீ கோபப்படும் போது நான் அமைதியாக போயிடுறேன், நான் கோபப்படும் போது நீ அமைதியாக போயிடு அப்படின்ற ஒரு தத்துவம் தான் இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது. அந்த வகையிலே சகிப்புத்தன்மையோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் மதித்து பிரமாணிக்கமாக இத்தனை ஆண்டுகளை கடந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு இமாலய சாதனை. ஒருவேளை ஆணாதிக்கம் இருக்கிற குடும்பமாக இருக்கலாம், அல்லது பெண் ஆதிக்கம் இருக்கிற குடும்பமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒன்றித்து ஒருமித்து நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு சிலர்லாம் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படின்னு கூட உங்களில் இருக்கிறீங்க. அப்படி ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இன்னும் வாழ்வீர்கள், இன்னும் வாழ வேண்டும். உங்களுடைய அந்த ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை என்பது எல்லோருக்குமான ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கைனா இப்படி தான், குடும்பம்னா இப்படி தான், கணவன்னா இப்படித்தான், மனைவினா இப்படித்தான் அப்படின்ற ஒரு நிலையில வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பார்க்குற இந்த கோலார் தங்க வயலில் மட்டும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மனசை வருத்துகிற ஒரு நிகழ்ச்சி என்ன, ஒரு நிலை என்ன என்று பார்த்தா, நிறைய பேர் கல்யாணம் ஆகாமே இருக்கிறது தான். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமே இருப்பது தான். அது மிக மிக ஒரு கொடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அது சரியல்ல. அது ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படி ஆகுது. இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, இது பிரமாணிக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒருவரை ஒருவர் மதிப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதையே நீங்கள் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் நீடூழி வாழ, இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அல்ல, உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கூட பார்க்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். எனவே அத்தகைய ஒரு நிலைக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துக்கிறோம். நீடூழி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வாழ்க 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 வளமுடன். எங்க
இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கடவுள் நினைத்தான், மணலாய் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கிறே. அவனே இணைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகனே நீ வாழ்கிறே. 1000 காலமே வாழவே திருமணம். 1000 காலமே வாழவே திருமணம். வசந்தங்கள் வாழ்க்க ஊர்வலம் நடக்கின்றது. எழை பொங்கிடும் தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. கடவுள் அமைத்து வைத்த மேடை இழைக்கும் கல்யாண மாலை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் நன்று. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்வந்து வந்ததம்மா. Singapore Airlines announced the arrival of flight SQ583.
சிங்கார காரோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை. தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தின் ஒரு சோழி குயில் போலத்தான் காலம் முழுக்க சென்று பாடணும். ஒண்ணுக்குள்ளு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சென்று பாடணும்.